சார் இந்த கரூர் ஸ்டாம்பீட் இன்னைக்கு வந்து நீதிமன்றம் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப காட்டமாக திரு விஜய் அவர்களை விமர்சிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அது எப்படி சார் எடுத்துக்கிறது? நீதிமன்றத்தினுடைய கருத்தை நம்ம மீற முடியாது. பட் உங்களுடைய பார்வை என்ன அதில்? கட்டாயமா இப்போ நீதிமன்றம் எழுப்புகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். அவங்க பல கேள்விகள் அடுக்கடுக்காக எழுப்புறாங்க. முக்கியமாக வந்து இந்த வாகனத்தையே பறிமுதல் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கப்புறம் 2 பேர் மீது 2 பேரை மட்டுமே கைது பண்ணியிருக்கீங்களேங்கிறாங்க. அப்புறம் ஏன் வந்து அந்த மருத்துவமனையில் மற்றவர்கள்லாம் வந்து பார்க்கல, நிர்வாகிகள் ஏன் வரல அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாங்க. ஸோ இது மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே தாவேக்கா பதில் சொல்லித்தான் ஆகணும். அதான் சொல்கிறேனே, இப்போ இவர் வீடியோ வெளியிட்டது வந்து பலருக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு, சிலருக்கு கடும் எரிச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு. சாட்டிஸ்ஃபைடான பதில் வீடியோவாக இல்லை. அது அவர் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து பேசியிருக்கலாம். முதலமைச்சரையோ அரசையோ குறை சொல்கிறது அல்லது இந்த கைதுக்கு எதிராக அவர் பேசுகிறதெல்லாம் தனியாக இன்னொரு வீடியோவில் வச்சுட்டு முழுக்க இது ஒரு கண்ணீர் பதிவாக இருந்திருந்தால் அந்த சம்பவத்தில் எரிச்சலுற்ற பல பேருக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். அதை அவர் செய்ய தவறிட்டாருங்கிறது தான்